ஒருத்தர் ஞாபகத்துக்கு வந்துருவாரு. அவர் தான் நம்ம ஜவஹர்லால் நேரு. அவர் நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம். இந்த குழந்தைகள் தினம் கொண்டாடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்த ஹெச்எம்க்கும் டீச்சர்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் நன்றி. நல்வாழ்த்துக்கள். நேருவின் பிறந்த நாள் நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகின்றது. குழந்தைகள் இளம் வயதிலே நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தல், தம்மை விட வயதில் உயர்ந்தவர்களுக்கு மரியாதை கொடுத்தல், நல்ல சொற்களை பேசுதல், தீய சொற்களையும் பிறர் மனம் புண்படும் சொற்களையும் பேசக்கூடாது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும் என்ற குரலிற்கு ஏற்ப ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த வயதில் கல்வி கற்காமல் வேறு எந்த வயதில் கல்வி கற்பது? எனவே இந்த வயதில் கல்வி முக்கியம். அழகுக்கு முக்கியத்துவம் தராமல் அறிவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். எந்த ஒரு பொருளையும் தேடி தேடி உண்மை பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது என்ற பொருளிற்கு ஏற்ப வாழ வேண்டும். நல்ல நண்பர்களுடன் சேர்வது நன்மை தரும். Dear friends and honorable guests, today we celebrate Children's Day, a special day dedicated to our happiness, creativity and future. On this இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இக்காலத்தில் குழந்தைகள் அலைபேசியில் காலம் கழிப்பது, தொலைக்காட்சியில் நேரத்தை தொலைப்பது, தீய நண்பர்களுடன் தீய பழக்கத்திற்கு அடிமைகள் ஆகின்றனர். நாகரிகம் என்று சொல்லி நாகரிகமாக நடந்து கொள்கின்றனர். எது சரி எது தவறு என்று பகுத்து உணரும் பகுத்தறிவு வேண்டும். நண்பர்கள் தீய வழியில் சென்றால் நாம் அதை தட்டி கேட்க வேண்டும். நண்பர்களை திருத்த வேண்டும். நான் தான் நாளைய வருங்கால தூண்கள். எனவே நாளைய சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேரு குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். அவரின் விருப்பத்தின்படியே இந்த நாளை நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். குழந்தைகள் அவரை அன்புடன் நேரு மாமா என்று அழைப்பர். இந்த நாள் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கல்வியை குறிக்கிறது. குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது.
வழித்துணைதான் தேவையா கடலலையது பேசிட மொழியிலக்கணம் தேவையா இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு கவலையாக மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு கவதனிசா திரிசா அழகே அழகே எதுவும் அழகே ஜனுதகதி திரிசனி பகமரிச ஜனுதகதி மதனி பகமதனி சதா சுக ஜனுதகதி இதயம் ஒரு ஊஞ்சலே இடவளம் அது ஆடிடும் இன்பத்தில் அது தோன்றிடும் துன்பத்தில் அது தோன்றிடும் நடந்ததை நாம் நாளுமே நினைப்பதில் பொருள் இல்லையே நடப்பதை நாம் எண்ணினால் அதை விட உயர்வில்லையே பூக்கும் பூவில் வீசும் வாசம் என்ன அழகு அதை தாண்டி வீசும் நம் தேசம் ரொம்ப அழகு கவதனிசா திரிசா கவதனிசா கரிசா Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. சும்மா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயும். அங்கே put the song.
அதாவது டப்பு டுப்பு டும், டப்பு டப்பு டுப்பு டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும் சப்பு சுப்பு ஜும். அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. இது என்ன பிரமாவா? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூடா தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம் மாணவர் செல்வங்களுக்கு இளைய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த விழாவை எடுத்து நடத்த உதவி புரிந்த மாணவர்களுக்கும் மற்றும் அமைதி காத்த மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை எடுத்து உரைத்து நடத்த உதவி புரிந்த ஆசிரியர்களுக்கும் மாணவ தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து விழாவை முடிக்கிறோம். நன்றி.